அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர், சென்னையிலிருந்து பேசுகிறேன். இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த குருவும் சனியும் ஒரு ஜாதக கட்டத்தில் எந்த மூலமாக இணைந்திருந்தாலும், அது பரிவர்த்தனை, நட்சத்திர பரிவர்த்தனை, குரு சனி வீட்டில் இருப்பது, சனி குரு வீட்டில் இருப்பது, இது போல அமைப்பில் சனி குரு தொடர்பு இருவரும் ஏழாம் பரிவாக பார்த்து கொள்ளுதல். இதன் அடிப்படையில் குருவும் சனியும் பரிவர்த்தனை அடைந்திருந்தால் ஏற்படும் பலன்கள் தான் சொல்ல போகிறேன், கருத்தில் கொள்ளுங்கள். இவர்கள் குருவும் சனியும் வினோதமானவர்கள். மகான், சித்தன், ஞானி என்று வழியில் இவர்களை சேர்க்கலாம். உயர்வு, தாழ்வு, கீழ் ஜாதி, மேல் ஜாதி, பணக்காரர், ஏழை என்ற பாரபட்சம் இன்றி சம நோக்கோடு இவர்கள் பழகுவார்கள். இவர்கள் ஆன்மீக துறையில் அதிக ஈடுபாடும், தெய்வீக தோற்றங்கள், அபூர்வ சக்திகள் இவர்களை நாடி வரும். இவர்கள் எத்தொழிலில் செய்யவும் தயங்க மாட்டவர்கள். நியாயமாகவும் தர்மமாகவும் தொழில்களையும் செயல்களையும் இவர்கள் செய்வார்கள். அதேபோல் பிற தொழில்களையும் நியாயமான தொழில்களை இவர்கள் வரவேற்பார்கள், செயல்படுத்துவார்கள். எந்த இடையூறுகள் வந்தாலும் அதை கண்டு மனம் தளர மாட்டார்கள். போராடி அதில் வெற்றி பெறுவார்கள். இவர்கள் பிறரிடம் சூழ்நிலையில் தன்னால் முடிந்த உதவிகளை செய்ய தயங்க மாட்டார்கள். இவர்கள் பேங்க், நீதித்துறை, கைவின பொருட்கள் செய்யும் தொழிற்சாலைகள், கலைத்துறை, எழுத்துத்துறை, சமையல் துறை, அறநிலத்துறை போன்றவர்களில் அதிக ஈடுபாடு கொண்டவராகவும் அந்த துறைகளிலேயே இவங்களுக்கு வேலை வாய்ப்பு அமையும், கருத்தில் கொள்ளுங்க. அதே போல இது பாதகமான செயல் பார்த்தீங்கன்னா, இந்த குரு சனி இணைவு பெற்றால் அவங்களுக்கு பிரம்ம அஸ்தி தோஷம் ஏற்படும். காலதாமமான திருமணம், இல்லை திருமணம் நடக்காமையே போகலாம். குழந்தை பாக்கியம் அவங்களுக்கு அவ்வளோவா இருக்காது, கருத்தில் கொள்ளுங்க. கணவன் மனைவியை பிரிச்சிடும், இதெல்லாம் பாதகமான செயல். அதே போல இவர்களுடைய வம்சாவளி சிறப்பானதாக இருக்காது. குழந்தைகள் உடல் நலம் குன்றியவர்களாக இருப்பார்கள். உடல் குற்றம் பிடித்தவர்களாக இந்த ஜாதகர்கள் இருப்பாங்க. ஆன்மீக பேச்சும் மத போதர்களால் இவர்களுடைய நிலைகளில் உயர்ந்த நிலைகள் இவர்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும். பெண்ணாசை, பொன்னாசை, மண்ணாசை, குறைந்தவர்களின் ஆதரவும், மக்களை நல்வழிப்படுத்தும் மார்க்கத்தையும் உபதேசிப்பதும் இவர்களுக்கு நிம்மதியை தரும். நன்மதிப்பு பெற்றவர்களாகவும் இவர்கள் அதில் ஈடுபட்டால் திகழலாம். அதே போல விருச்சிகம், தனுசு, கும்பம்